கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். Isaiah 40:31. Those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக காரியங்களுக்கு காத்திருந்து சோர்ந்து போனீர்களோ? இன்று கர்த்தர் நமக்கு பலன் தருவதாக வாக்கு பண்ணுகிறார். ஆம், கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுப்போம், விசுவாசிப்போம், அறிக்கையிடுவோம், பெற்றுக்கொள்வோம். ஆமென். சமாதான பிரபுவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். ஐயா, நீர் நல்லவர், வல்லவர், மகத்துவங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலளிக்கிறவர், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை பலன் கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். இந்த நேரத்திலே வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த அந்த மனிதனுக்காக, அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிறையா. நல்ல புத்திகளை தாரும் ஆண்டவரே. மனம் திரும்ப கிருபை கொடுங்க சுவாமி. எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி தவறான ஆணையை கொடுத்து துணிகரமாய் பாவத்தில் ஈடுபட்ட அந்த மனிதனை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கிடைக்கத்தக்கதான கிருபைகளை தேவரீர் தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதில் தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் அகற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அறவே மனிதர்களை விட்டு நீர் அகற்றி போட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒருவருக்கு விட்டு கொடுக்க, நேசிக்க ஆண்டவரே, சகோதரர்களாக சகோதரிகளாக பாவித்து உமக்கு பிரியமாய் நடக்க ஒவ்வொருவருக்கு நீர் கற்றுத்தர வேணுமாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஏமாறுகிற மக்களுக்காக, ஏமாற்றுகிற மக்களுக்காக மீண்டும் மீண்டுமாய் உடைய சமூகத்தில் வருகிறேன் தகப்பனே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் யோசித்து நிதானித்து ஆராய்ந்து நலமானதை பிடித்துக்கொள்ள நீர் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ராஜா, எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்படாத கிருபை உள்ள மனதை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க தகப்பனே. நீர் போதுமானவராயிருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்மால கூடும் சுவாமி, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகுதியுள்ள மக்களுக்கு ஏற்ற சமயத்தில் நீர் வேலையை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பங்களை காத்துக்கொள்ளும், வாழ்வாதாரத்தை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மோசடிகளை தடுத்து போடும் எங்கள் ஜெபங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.